என்னுடைய தகப்பனார் அவங்க கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்த பழக்கம் அவங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டால், ஒரு மிட்டாய் கம்பெனியில் ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் கூலி வாங்கும்போது அவங்க வீட்டுக்கு சேர்ந்தாதான் கொடுத்த காசை வைத்து வீட்டில் உள்ள 5 பேர் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அந்த 5 பேரும் அப்பாவுடைய வருமானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வந்த பிறகு 1 கிலோ அரிசி வாங்கி, ஒரு ஊறுகாய் பொட்டலம் வாங்கி, சுள்ளி வரகு வாங்கி, அதை வைத்து அவங்க உலை வைத்து அந்த அரிசியை கஞ்சியாக தான் அவங்க குடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் காசு இருந்துச்சு. ஆனால் அந்த வறுமையில் வீட்டில் வேற வேலை செய்கிற ஆளு கிடையாது. எங்கள் அப்பா ஒருத்தர் தான் அப்போ வேலை செய்தார். அந்த நேரத்தில் அவ வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது தனக்கு அன்றைக்கு கிடைத்த 3000 ரூபாயில் எருக்கஞ்சேரியில் ஆலயம் இருக்கு, இன்னைக்கு அந்த சபை இருக்கு, அந்த சபைக்கு தான் போயிட்டு இருந்தான். அந்த சபையில் வர்ற வழியிலேயே சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு 35 பைசா காணிக்கை பெட்டியில் போட்டுட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வருவோம். நிறைய இருந்ததுனால கொடுக்கல, அது ஒரு பாலிசி. என் வாழ்க்கையில கர்த்தருக்கு முதல் இடத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸை வைத்தார்.